ஸ்ரீ குருபியோ நமக. திருமூலர் திருமந்திரம் உரையின் 15 விளக்கம். ஆழியுமாய் அரணாய் உடல் உள் நின்ற வேதியுமாய் விருந்தார்ந்து இருந்தான் அருள் ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. ஆதியுமாய் அரணாய் தாயின் வயிற்றில் கரு உருவாக காரணமான ஆதியாகவும் உருவான கருவுக்கு அரணாகவும் விளங்கி உடல் உள் நின்ற வேதியுமாய் விருந்தார்ந்து இருந்தான். அக்கருவில் உள் நின்று பஞ்சபூதங்களின் தன்மைகளை கொண்டு பஞ்ச கர்ம இந்திரியங்கள், பஞ்ச ஞான இந்திரியங்கள், பஞ்ச வாயுக்கள், மனம், புத்தி, அகங்காரம் என்ற 18 வித தன்மைகள் கொண்ட உடம்பாக விரிவடை செய்யும் வேதி பொருளாக ஆகி சுருக்கமில்லா அருள் பெரும் ஜோதியாக ஒவ்வொரு உடம்பின் உள்ளிருந்தும் இருந்து கொண்டு ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான். இப்பிரபஞ்சத்தில் உள்ள சூரியன், சந்திரன், மற்ற நட்சத்திரங்கள் மற்றும் ஒளிரக்கூடிய தன்மை கொண்ட யாவுமே சுருங்கி போகும் தன்மை கொண்டவைகளே ஆகும். ஆனால் அருட்பெரும் ஜோதியாக ஒவ்வொருவர் தேகத்தில் உள்ளிருந்து ஒளிரும் பரம்பொருள் எக்காலத்தும் சுருங்கா தன்மை கொண்ட ஒளிர் விளக்காகும். நீதியுமாய் நித்தம் ஆகி நின்றானே. சுருக்கமில்லா ஜோதியை தொடர்ந்து கூடும் உயிர்களுக்கும் கூடாத உயிர்களுக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி அருள் பாலிக்கும் சிறந்த நீதிமானாக நித்தமாகி நின்றானே. திருச்சிற்றம்பலம்.